தமிழக அரசு கொண்டு வந்துள்ள சட்ட முன்வடிவால் கிராமப்புற மாணவர்கள் பயன்பெறுவர் என்று கல்வியாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்துள்ளார். இது குறித்து நமது செய்தியாளர் சிபிநந்தன் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டுள்ளது. இது குறித்து நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள கல்வி ஆலோசகர் நெடுஞ்செழியன் இணைகிறார். சார் வணக்கம். தமிழக அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை முழுமையான பலனை மாணவர்களுக்கு கிடைக்க செய்யுமா? இல்லை, முழுமையான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறதுக்கு வந்து உறுதியாக சொல்ல முடியாது. பிகாஸ் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து உங்களுக்கு வந்து கெசட் வந்து மே 24/5/2016 அன்று அவங்க வந்து கம்ப்ளீட்டாக நீட் வந்து யூஜி பிஜிக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து அந்த இது வழியாக கெசட் வழியாக வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சக்ஸஸிவாக வந்து லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் பில் வந்து இது வந்து பில் டேட்டட் வந்து 15/7/2016 வந்து அவங்க வந்து பேசிக்கலி அதுலேயும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட் பில்லில் வந்து இதில் என்னென்னா யூஜி பிஜி அட்மிஷனுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து உங்களுக்கு தகுதி தேர்வின் அடிப்படையில் இந்த நீட் வழியாக தான் வந்து போகணும் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இது போன வருஷமே நிறைய சண்டைகள்லாம் போட்டு போன வருஷம் தமிழ்நாடு வந்து எக்ஸப்ஷனலாக ஓராண்டு வந்து டைம் கேட்டு அந்த டைமும் கொடுக்கப்பட்டு அந்த இது வந்து இந்த வருஷம் நீட்டுக்கு வந்து டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அந்த நிலமையில் இருக்குது. பட் இந்த சமயங்களில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதுங்கிறது வந்து மாணவர்களிடையே போன வருஷம் என்ன குழப்பங்கள் இருந்ததோ அதை விட வந்து இந்த வருஷம் குழப்பங்கள் அதிகமாக உருவாக்குறோமோ அப்படிங்கிற ஒரு அச்சப்பாடு தான் வந்து வருது. பட் மெஜாரிட்டி என்ன பிரசிடெண்ட் வந்து அவர் போட்ட கையெழுத்தே திருப்பி வந்து இது வந்து நான் வந்து, ஏன்னா ஜல்லிக்கட்டு விஷயம் வேறு, பட் இதில் நீட்டோட எஜுகேஷனோட விஷயங்கள் வேறு. ஏன்னா பிகாஸ் இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்குது. அதாவது ஒரு தகுதி அற்றவர் அவர் வந்து பணம் என்ற அடிப்படையில் மட்டும் அவர் வந்து டாக்டர் ஆகிட்டார்னா வெளியே வந்து எத்தனை பேரோட பொதுமக்களோட வாழ்க்கை வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் முக்கிய குறிக்கோள். ஸோ இதில் வந்து குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் வந்து நீட்ஸ் டு பி இம்ப்ரூவ்ட். பட் நம்ம இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சண்டை போடுறோம். நம்ம ஐஐடிக்கோ பிட்ஸ் பில்லானிக்கோ மற்ற அகில இந்திய தேர்வுகள் எதுக்குமே நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபைட் பண்ணல. பட் மெடிக்கலுங்கிறதுல என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பணம் இல்லாத மாணவர்கள் நீட் தேர்வு வழியாக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் செய்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இது பணம் உள்ள வசதி படைத்தவர்கள் தான் இந்த நீட்டை பற்றி கவலைப்படணும். ஏன்னா அவங்க தான் தனியார் கல்லூரிகளில் போய் சேர்றாங்க. அவங்க தான் லட்சங்களில் கொடுக்க வேண்டியிருக்கு, கோடியில் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் இது ஒரு சாதாரண மக்களையோ இல்லை வந்து தகுதி உள்ள படிக்கக்கூடிய மாணவர்களை எந்த வகையிலும் வந்து நிராகரிக்காது.